ஓம் சாந்தி. 6 மார்ச் 2023 சிவ பாபாவுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, ஆத்மாவிற்கு எந்த விஷயம் சகஜமானது? ஆத்மாவிற்கு எந்த விஷயம் சகஜமானது? ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைப்பது மிகவும் சகஜமானது. ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைப்பது மிகவும் சகஜமாகும். 2வது கேள்வி, ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எப்படி எடுக்கிறது? ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை சன்ஸ்காரத்துக்கு ஏற்ப எடுக்கிறது. 3வது கேள்வி, பக்தர்களுக்கு எந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும்? அப்புறம் தந்தையின் அறிமுகம். பக்தர்களுக்கு எந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும்? புதிய உலகத்தினுடைய ஞானம். பதித பாவனர் பாபா சொல்றாரு, சுய தர்ஷன சக்கரத்தை பற்றிய ஞானத்தை என்னுடைய பக்தர்களுக்கு அளிக்க வேண்டும். சுயதர்ஷன சக்கரத்தை பற்றிய ஞானத்தை என்னுடைய பக்தர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். அவர்களுக்கு புரிய வைக்கும் போதுதான் 84 பிறவிகளை நாம் தான் எடுத்தோம் என்று நிச்சயம் உடனே வந்துவிடும். நீங்க புரிய வச்ச பிறகுதான் அவங்களுக்கு என்ன வரும்? நிச்சயம் ஏற்படும் இல்லையா? அவர்களுக்கு புரிய வைக்கும் போதுதான் 84 பிறவிகளை நாம் தான் எடுத்தோம் என்ற நிச்சயம் உடனே வந்துவிடும். 4வது கேள்வி, யாருக்கு அதிகமான தண்டனை கிடைக்கிறது? பாபா சொல்றார், என்னுடையவர் ஆகிவிட்டீர்கள் என்றால் இப்பொழுது என்னுடன் தொடர்பு வைக்க வேண்டும். என்னுடையவர் ஆகிவிட்டீர்கள் என்றால் இப்பொழுது என்னுடன் தொடர்பு வைக்க வேண்டும். என்னுடையவர் ஆன பிறகு நீங்கள் தூய்மையாகவில்லை, பெயரை கெடுக்கிறீர்கள் என்றால் பாபா சொல்றார், என்னுடையவர் ஆன பிறகு நீங்கள் தூய்மையாகவில்லை, பெயரை கெடுத்தீர்கள் என்றால் நிறைய தண்டனை அடைவீர்கள். 5வது கேள்வி, யாருக்கு தானாகவே மரியாதை கிடைக்கும்? பாபா சொல்றாரு, யார் மரியாதை வேண்டும் என்பதில் இருந்து விடுபடுகிறார்களோ, யார் மரியாதை வேண்டும் என்பதிலிருந்து விடுபடுகிறார்களோ அவர்களுக்கு மரியாதை தானாகவே இல்லையா? அவர்களுக்கு அனைவருடைய மரியாதை தானாகவே கிடைத்து விடுகிறது. அவர்களுக்கு அனைவருடைய மரியாதை தானாகவே கிடைத்து விடுகிறது. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது இல்லையா? அதுல இருந்து நம்ம விடுபடணும். விடுபட்ட தானா கிடைச்சிடும். fill in the blanks. first, நாம் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகிறோம் என்றால் டேஷ் இருக்க வேண்டும். நாம் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகிறோம் என்றால் அளவற்ற குஷி இருக்க வேண்டும். 2வது, நீங்கள் டேஷ் குழந்தைகள். நீங்கள் அனுபவி குழந்தைகள். இது ஆன்சர் அவுட் ஆயிடுச்சு. 3வது, பாபாவிடம் டேஷ் ஆக வேண்டும். பாபாவின் கழுத்து மாலை ஆக வேண்டும். பாபாவின் அதுல 2 டேஷ் இருக்கு. பாபாவின் டேஷ் ஆக வேண்டும் என்றால் டேஷ் ஈடுபட வேண்டும். பாபாவின் கழுத்து மாலை ஆக வேண்டும் என்றால் புத்தியின் ஓட்ட பந்தயத்தில்
ஈடுபட வேண்டும். 4வது டேஷ் ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும், அப்பொழுது டேஷ் ஆகிவிடும். பாபா சொல்றார், உண்மையான மனதோடு ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும், அப்பொழுது பல கோடி மடங்கு சேமிப்பு ஆகிவிடும். உண்மையான மனதோடு ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும், அப்பொழுது பல கோடி மடங்கு சேமிப்பு ஆகிவிடும். 5வது தன்னிடம் உள்ள உடல் மனம் பொருள் டேஷ் ஈடுபடுத்தி சேமிக்கக்கூடியவர்கள்தான் டேஷ் ஆவார்கள். தன்னுடைய உடல், பாபா சொல்ற, தன்னிடம் உள்ள உடல், அதாவது மிச்சம் வச்சிருக்கிறது 1% சொன்னார்ல பாபா. தன்னிடம் உள்ள உடல் மனம் பொருள் ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்தி சேமிக்க கூடியவர்கள்தான் சதா சகயோகி ஆவார்கள். சகயோகின சதா உதவியாளர் ஆவார்கள். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.